வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் விக்னேஷ் சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோடைய டைட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். எந்த அளவுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் இந்த கதையில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கே தான் இந்த கதையில் நடிக்கிற மாதிரி இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக்காவுடைய தயாரிப்பில் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் எஸ்கேவுடைய 17வது படமாக இந்த படம் உருவாகிறதா இருந்துச்சு. ஒரு போஸ்டர் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை. அந்த டைமில் இந்த படத்தை பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேக்கு பேரா கியாரா அத்வானி அவங்க தான் நடிக்க போகிறதா சொல்லப்பட்டுச்சு. படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் சீன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் தான். அந்த டைமில் எஸ்கேக்கு ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிமாக தான் இந்த படம் உருவாக போகுது அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தில் ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போகிற மாதிரி இருக்கும். 2030s கதைக்களம் நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதே கதையை தான் பிரதீப் ரங்கநாதனை வச்சு விக்னேஷ் சிவன் எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்டோரி எந்த டைம் லைன்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 2035 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ படத்தில் ஹீரோ வந்து ப்ரெசன்ட் டைம் லைன்ல இருந்து 2035க்கு டைம் டிராவல் பண்ணி போற மாதிரி காட்டுறாங்களா, அப்படி இல்லைனா கதைக்களமே 2035ல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட போறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர்ல ஒரு சில ரெஃபரன்சஸ்மே நீங்க பார்க்கலாம். அம்மா உணவகம் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல வந்து ஒரு கவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த ஒரு கவ் யாருக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு நடிகருக்கான ரெஃபரன்ஸ் தான். அது யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியா இருந்த இந்த படத்தோடைய டைட்டில் இப்போ ஏன் எல்ஐகேவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பெனி அப்படின்னாலே சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. எல்ஐசியாக தான் இருந்துச்சு. கேவா மாறினதுக்கான காரணம் வந்து 2 பேர். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் குமரன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர். அவர் வந்து அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலை வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இன்னொருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ அவங்க வந்து இந்த மூவி டீமுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஸ்ட்ரிக்டாக இந்த டைட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் வந்து ஃபுல் ஃபார்ம் ரெண்டுத்துக்குமே வேற அப்படின்னாலுமே ஷார்ட்டா இந்த படத்தை எல்லாருமே எல்ஐசி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க சியை தூக்கிட்டு கே அப்படின்னு மாத்திட்டாங்க. டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் ஆக்டர் மம்முட்டியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் ரீசெண்டாக அந்த படத்துக்கான பூஜை நடந்து முடிஞ்சுது. ஸோ பூஜை போட்டு படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் வந்து ஒரு காமெடி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. என்னது ஜிவிஎம் காமெடி த்ரில்லர் படம் பண்றாரா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் ஜிவிஎம் வந்து அவருடைய ஜோன்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகி வேற ஒரு படம் டிஃபரெண்டா ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவா ப்ளே பண்றதா சொல்லப்படுது. அவருடைய கேரக்டர்ல ஷெர்லாக் ஹோம்ஸோடைய சாயல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னுமே வந்து சொல்றாங்க. இது எல்லாம் ஓகே ப்ரோ. ஜிவிஎம் உடைய துருவ நட்சத்திரம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு ஜிவிஎம் முயற்சி பண்ணாரு. ஆனால் இப்போ அந்த முயற்சியை அவரே ஓரமாக வச்சுட்டு மலையாளத்தில் போய் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ துருவ நட்சத்திரம் வருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஜிவிஎம் வந்து மம்முட்டியை வச்சு இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. விஷால் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அவருடைய இயக்கத்தில் துப்பறிவாளன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை அவர் முடிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்குள்ளே ஜிவிஎம் வந்து மம்முட்டியை வச்சு இந்த படத்தை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன மாதிரியான ஒரு ஜானரா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் இப்போ நடிச்சிருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்திலிருந்து அடுத்து எந்த அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறது இந்நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படத்தோடைய 3rd சிங்கிள் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். இந்த 3rd சிங்கிளோடைய டைட்டில் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவங்க தான் பாடியிருக்கிறதாவே வந்து நியூஸ் வந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க இந்த கோட் படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த கோட் படத்தில் ஒரு சாங்லேயும் வருவாங்க, ஒரு சீன்லேயும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. அவங்க வர அந்த ஒரு சாங்கும் இந்த 3rd சிங்கிள் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த கோட் படத்திலிருந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸை விட இந்த 3rd சிங்கிள் சாங் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சீக்கிரமே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த சாங்கை பற்றி இருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக
உண்மையாக இருக்கிறதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோட் படத்தோடைய டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து ஏகேவை மீட் பண்ணார். ஸோ அந்த ஸ்டில்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வெங்கட் பிரபு வந்து இப்போ அடுத்து கோட் படத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகிற இந்த தேர்ட் சிங்கிளை ஏகேக்கு வந்து காமிச்சிருக்காரு. ஸோ ஏகே வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு பாட்டோடைய விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத ஏகே வந்து தளபதி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. இது கன்ஃபார்ம்டாக தெரியல, பட் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி இது உண்மையாக இருக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஏகே வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேசியிருப்பாராங்கிறது எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக வெங்கட் பிரபு கிட்ட இந்த சாங்கை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாரு, அவருடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பாரு. கோட் படத்தை பற்றி நிறைய விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சிருப்பாரு. இதே மாதிரி இந்த கோட் படத்தை பற்றி இருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை தளபதி விஜய் பார்த்து முடிச்சிட்டதா சொல்லப்படுது. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருக்கு, அவர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோட் படத்தை கேரளாவில் யார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லியோ படத்தையுமே அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க, 16 கோடிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை 17 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கங்குவா படத்தையுமே கோகுலம் மூவிஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. கங்குவா பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கேரளாவுடைய டாப் 5 டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் தளபதி விஜயோடைய கோட் இருக்குது. செகண்ட் பிளேஸ்லையுமே தளபதி விஜயோடைய லியோ படம் தான் இருக்குது. தேர்ட் பிளேஸில் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய 2.0, ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா RRR கங்குவா இருக்குது. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 இருக்குது. கோட் படத்தோடைய ஹிந்தி வெர்ஷன் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் தான், பட் இங்கே வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு லாங்காக லென்த்தாக இருக்கிறத அங்கே வந்து ஷார்ட்டாக கோட் அப்படின்னு வச்சுட்டாங்க. தளபதி இஸ் த கோட் அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த படத்தோடைய ஹிந்தி வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து புஷ்பா பார்ட் 2. இன்னும் இந்த படத்துக்கு ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் ஆகல. நடுவில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கும் டேரக்டருக்குமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புஷ்பா 2 இந்த வருஷம் டிசம்பருக்கு வராது, அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்களை வந்து ரீஷூட் பண்ணுற மாதிரியுமே இருக்கு அப்படின்லாம் நியூஸ் வருது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். மூவி டீம் அஃபிஷியலா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். விடாமுயற்சி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசர்பைஜான் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத டீமே அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஏகேமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திரும்ப வந்துட்டாரு. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ஷெட்யூல் வந்து ஒரு 8 to 10 days ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏகே வெர்சஸ் அர்ஜுன் இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸை தான் வந்து இந்த ஷெட்யூலில் எடுக்க போறதா சொல்லப்படுது. த்ரிஷாவும் இந்த ஷெட்யூலில் கலந்துப்பாங்க அப்படின்னுமே வந்து ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இறங்கிடுவாங்க. ஏற்கனவே பேரலாக பார்த்தீங்கன்னா படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விடாமுயற்சி படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் அக்டோபர் மந்த் வந்து விடாமுயற்சியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. தீபாவளி ரிலீஸ் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.